அடுத்தடுத்து மகிழ்ச்சி செய்தியாக சந்தோஷத்தில் ஓப்பனாக த்ரிஷா வெளியிட்ட பதிவாக ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. அதாவது த்ரிஷா மேல் பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல நிறைய விமர்சனங்கள் நிச்சயமா எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வந்த விமர்சனங்கள் அனைத்திற்குமே த்ரிஷா அவர்கள் டென்ஷனே ஆகாமல் ஒரு பதிலடியாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்ன தகவல் வெளிவந்திருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத இப்ப நாம தெரிந்து கொள்ளலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான த்ரிஷா சமீபத்தில் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்டது பெரிய பேசும் பொருளாகவே இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது விஜயுடைய பதவி ஏற்பு விழாவில் த்ரிஷா வந்தது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாகவே இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட த்ரிஷா அணிந்திருந்த நீல நிற சேலை லுக் மற்றும் அவரது நடவடிக்கை ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்ததாகவே சொல்லப்படுது. த்ரிஷாவுடைய புதிய போஸ்டாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்குங்க. இந்த நிலையில அந்த நிகழ்ச்சியில எடுத்த புகைப்படங்களை த்ரிஷா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்து இருப்பதாகவே சொல்லப்படுது. The love is always louder என்ற கேப்ஷனுடன் வெளியிட்ட இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களிலே ஆயிரக்கணக்கான லைக்குகளையும் கருத்துகளையும் பெற்றுள்ளதாகவே சொல்லப்படுது. குறிப்பாக அவர் அணிந்திருந்த சேலை, அணிகலன்கள், ஜாஸ்மின் பூ அலங்காரம் மற்றும் அனைத்துமே பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவே தெரிவிக்கிறாங்க. த்ரிஷா அவர்களுக்கு வந்த சர்ச்சையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சைகள் பரவி வந்த இந்த சூழலில் அவற்றை பொருட்படுத்தாமல் த்ரிஷா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அதன் புகைப்படங்களை தைரியமாக சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். இதனால ஒரு பக்கம் ரசிகர்கள் அவரை பாராட்டி வருவதாக, மறுபுறம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அவர்களுக்கு சில விமர்சனங்களை முன்வைத்து வருவதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த மக்கள் பாத்தீங்கன்னா இருபுறமாகவே பாக்குறாங்க. ஒரு பக்கம் பாராட்டி வந்தாலும் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் த்ரிஷாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த இக்கட்டான இந்த சூழலில் த்ரிஷா அவர்கள் வெளியிட்ட அந்த மகிழ்ச்சி செய்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஜெயிச்சு முதல்வரான இந்த நேரத்துல இந்த சூழல் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களின் மீதும் பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சூழலுக்கும் இந்த விமர்சனங்களுக்கும் பதிலடியாக ஒரு தகவல் வெளிவந்திருப்பதாகவே சொல்லப்படுது. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா சமீபத்தில் த்ரிஷா தனது பிறந்த நாளையும் கொண்டாடி இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதே நாளில் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றது காரணமாக உங்களுடைய நண்பரிடம் இருந்து கிடைத்த பெரிய பரிசு இதுதான் என்று பலரும் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு பதிவிட்டனர். அந்த பதிவுகளையும் த்ரிஷா தனது பக்கத்தில் பகிர்ந்து மேலும் பேசும் பொருளாக மாறியது. அவர்களும் அதை அவர்களுடைய சமூக வலைதளங்களில் போட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இந்த நேரத்துல இதற்கடையில பாத்தீங்கன்னா த்ரிஷா மற்றும் சூர்யா பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடித்துள்ள கருப்பு திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளதுங்க. இந்த அப்டேட்களும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்திருப்பதாகவே ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதனால த்ரிஷாவுக்கு தொடர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழலானது இப்ப உருவாகி இருக்குங்க. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா அரசியல் நிகழ்ச்சி, பிறந்த நாள் கொண்டாட்டம், புதிய படம் ரிலீஸ் என அனைத்தும் ஒரே நேரத்தில் த்ரிஷாவை சுற்றி கவனம் குவிந்துள்ள இந்த நிலையில அவர் வெளியிட்ட இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ட்ரெண்டாக இருக்கக்கூடிய த்ரிஷாவிற்கு நிறைய மகிழ்ச்சியான சூழல் இந்த காலகட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தடுத்து சந்தோஷத்தில் திகைத்து இருக்கக்கூடிய த்ரிஷா அவர்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான சூழலை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதாவது தேர்தல் நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு முன்பாக த்ரிஷா மற்றும் விஜய் அவர்களுக்கு நிறைய சர்ச்சைகள் எழுந்து இருந்ததுங்க. ஆனா அந்த சர்ச்சைகள் அனைத்திற்குமே த்ரிஷா அவர்கள் பதிலளிக்காமல்
தற்போது பதிலடியாக இந்த புகைப்படங்களை இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழல் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நடிகை த்ரிஷா அவர்கள் இந்த படத்தின் மூலமாகவும் இதுல வைத்திருக்கக்கூடிய கேப்ஷன் மூலமாகவும் என்னதான் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் டவுட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயமானது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த்ரிஷா அவர்கள் என்ன மனநிலையில இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு சூழல், என்ன மாதிரி ஒரு சர்ச்சைகளை இந்த விஷயமானது ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். ஸோ எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் த்ரிஷா அவர்கள் எதற்குமே பதிலடியாக தெரிவிக்காத இந்த நிலையில, அதாவது விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனேயே இந்த புகைப்படங்களை வெளியிட்டு கேப்ஷனை வைத்திருக்கக்கூடிய இந்த சூழல் மிக பெரும் சர்ச்சையாக, மிக பெரும் ஒரு விமர்சனங்களாக எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது மக்கள் அனைவரும் நிறைய சந்தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மக்கள் மனதில் இன்னும் நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு பதிலடியாக த்ரிஷா அவர்கள் என்ன செய்ய போகிறார், அடுத்தடுத்து என்ன விஷயங்களை வெளியிட போகிறார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இப்ப இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நடிகை த்ரிஷா அவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்குங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது த்ரிஷாவின் வாழ்க்கை இப்ப மிகுந்த சந்தோஷத்தில் திகழ்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் ட்ரெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே த்ரிஷா அவர்களின் விஷயத்தை பார்க்கப்படுகிறது. ஸோ ட்ரெண்டிங்காகி வரக்கூடிய நடிகைகளில் மிக பெரும் நடிகையாக த்ரிஷா அவர்கள் இருக்கின்றனர். ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழல் த்ரிஷா அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போது, என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் அணிந்திருந்த உடைகளுடைய கலரானது விஜய் அவர்களுக்கு பிடித்தமான, அதாவது அவர் லைக் செய்யக்கூடிய ஒரு கலராகவே பார்க்கப்படுகிறது. ஸோ விஜய் அவர்களுக்கு பிடித்தமான கலரில் அவர் உடை அணிந்து வந்ததும் மக்கள் மனதில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கு அனைத்திற்குமே பதிலடியாக த்ரிஷா அவர்கள் என்னதாக சொல்ல வராங்க, ஸோ என்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் பெரும் கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேலும் இதனை தொடர்ந்து இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. த்ரிஷா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு ரீதியான விஷயத்தில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான தகவல் வெளிவர போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.